அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு அன்பை கொடுப்போம், அன்பை பெறுவோம். இப்போ நம்ம நண்பர் இருக்கார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா 3 வருடங்களாக இங்கே தன்னோட தாயார் நினைவுக்காக கொடுத்துட்ருக்காரு. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது எங்கள் தாயார் இங்கே 2022 இங்கே அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ நம்ம காவலன் கார்த்தி அவர்கள் இங்கே கஞ்சி கொடுத்துட்டு அது எங்கள் அம்மா ரொம்ப நாள் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க உடல்நிலை சரியில்லாத அளவுக்கு அந்த கஞ்சி மிகவும் சத்து உள்ளதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பிடிச்சி போன காரணத்தில் அதுக்கப்புறம் டெய்லி வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க காலமான அப்புறம் சரி அவங்க நினைவாக நம்ம செலவு பண்ணுறதை ஒரு பயனுள்ளதாக செலவு பண்ண வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம காலமான 10ஆம் தேதி மாதம் 10ஆம் தேதி காவலன் கார்த்தி அவர்கள் இங்கே நம்ம கஞ்சி ஏற்பாடு பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய பொங்கல் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் குளிர்பானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவார். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக நான் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி விடாமல் இங்கே இந்த கஞ்சி தானம் செய்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு மிகப்பெரிய உதவி. ஏன்னா நம்மளால் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்தேன்னா கடவுள் கண்டிப்பா உனக்கு சாப்பாடு போடுவார். ஏற்பாடு செய்து பாத்திரமோ இல்லை உணவுகளோ ஏற்பாடு செய்து நம்ம செய்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை காவலன் கார்த்தி அவர்கள் 364 ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயம். நம்ம அவருக்கு என்ன தேவை என்பதை நம்ம சொன்னோன்னா அவர் அதே ஏற்பாடு பண்ணி செய்கிறார். இந்த வகையில் எனக்கு தெரிந்து இது மிகப்பெரிய சேவை. குறிப்பாக பார்க்க போனால் அதுவும் இங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு நோயாளிகள் இல்லாமல் அவர் பார்க்க வருபவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போது உங்களுடைய தோழி எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஸோ அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட நான் கேட்குறேன். இவங்க கோகிலவாணி அப்படின்ட்டு இவங்க கிட்டத்தட்ட வணக்கம் மேடம். தமிழகத்தை சேர்ந்தவங்க, ஆனால் மலேசியாவில் செட்டில் ஆனவங்க. இவங்க கிட்டத்தட்ட நம்ம முகநூல் விஷயங்கள் இவர் போடுற முகநூல் விஷயங்கள்லாம் பார்த்து அவங்களும் அவங்க சகோதரியும் இது மாதிரி நாங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் அவங்க அவங்களால இயன்ற நேரங்களில் அவங்க அப்பப்போ தங்கள் மூதாதையர்களுக்கு இங்கே உணவு தருவதன் மூலமாக அவங்க இந்த மூதாதையர்கள் ஆத்மீய சாந்தி அடையும் என்ற முறையில் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதெல்லாம் அந்த இங்கே இந்த கஞ்சி வழங்குவது உணவு வழங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, விசேஷ தினங்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற நிகழ்வுகள் அன்றும் இங்கே கஞ்சி உணவு போன்ற விஷயங்கள் அவங்க வழங்குவாங்க. வணக்கம் மேடம். கோகிலவாணி உங்கள் நேமு. நான் உங்களை இது ஒரு 3வது 4வது முறை சந்திக்கிறேன். நான் வெளிநாட்டிலேருந்து வரீங்க. நீங்கள் இங்கே அரசு மருத்துவமனையில் கஞ்சி கொடுக்கறது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட சேவை ரொம்ப மிக்க வெறும் சேவை. நன்றி. இந்த சேவை இன்னும் வளர வேணும். அதுபோல் எனக்கு இந்த சேவை செய்கிறது ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சேவை செய்கிறது, இந்த மாதிரி கலந்து கொண்டு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த சேவை கம்பெனிஸாக நான் கூட செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்களும் எங்களோட பயணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட அன்பா நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே. நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அன்புதான் பாலமாகுமே. ஆராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ, இன்று யார் யாரோ செய்த அன்பால் நெஞ்சம் பூத்ததோ. எல்லா நாளுமே விதை. நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே.